அடையாளம் நண்பர்களுக்கு வணக்கம். முன்னாடி எப்பவுமே இல்லாத அளவுக்கு ஊடகங்கள் இப்போ நாம் தமிழர் கட்சி பக்கம் திரும்பி படையெடுத்துட்டு வராங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியை ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, இந்த கட்சிலாம் ரொம்ப நாளைக்கு நிற்காது, இந்த கட்சிலாம் கொஞ்ச நாள்லயே காணாம போயிடும் அப்படின்லாம் பேசினாங்க. இதை பத்தின விவாதங்களும் நிறைய நடந்தது. ஏன்னா அந்த தருணத்துல மிகப்பெரிய ஆளுமைகளா இருந்தது ஜெயலலிதா, கருணாநிதி, விஜயகாந்த் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் இருந்த காலகட்டத்தில் சீமான் கட்சி ஆரம்பிச்சு மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளேயும் உள்ளானாரு. இந்த விஷயம் நிறைய மக்களால ஈர்க்கப்பட்டுச்சு. மிகப்பெரிய ஆளுமையா இருந்த ஜெயலலிதாவை எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்களை எதிர்த்து பேச தயங்குன சமயத்துல புதுசா கட்சி ஆரம்பிச்ச நாம் தமிழர் கட்சி எதிர்த்து பேசுறதும், நாங்க யார் கூடவும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு துணிச்சலா பேசுறது மூலமாவும் அனைவரோட கவனத்தையும் சீமான் பெற்றாரு. யாரடா இவர், எப்போ கட்சி ஆரம்பிச்சாரு அப்படின்னு அனைவரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு பேசப்பட்டாரு. இன்னும் சொல்ல போனா அந்த சமயத்துல ஜெயலலிதாவையும் கருணாநிதியும் எதிர்த்து கேள்வி கேட்க கூட ஊடகங்கள் முன்வரல, தயக்கம் காட்டி தான் நின்னாங்க. ஆனா புதுசா கட்சி ஆரம்பிச்ச நாம் தமிழர் கட்சி அவங்க செஞ்ச ஊழலையும் வெளிப்படுத்தினதோடு இவங்க தமிழக மக்கள் மேல திராவிடர்கள் அப்படிங்கிற வேஷத்தை பூசி ஏமாத்திட்டு வராங்க அப்படின்னு சொன்னாரு. தமிழர்கள் எல்லாருமே திராவிடர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சமயத்துல நாம திராவிடர்கள் கிடையாது, திராவிடர்கள் அப்படின்னு ஒரு இனமே கிடையாது, நாம எல்லாம் தமிழர்கள் அப்படின்னு சீமான் சொன்னதுக்கு அப்புறம் தான் திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக இருந்த மக்கள் கூட நாம தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்தாங்க. இந்த விஷயமே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்பட்டுச்சு. இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சி பக்கம் தங்களோட கவனத்தையும் திருப்பினாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருந்த ஊடகங்கள் இப்போ சீமானை நோக்கி படையெடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சீமானோட ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பின் போதும் ஊடகங்கள் மைக்கு வைக்க கூட இடம் இல்லாம ஒவ்வொரு மைக்கு மேல மைக்கு வைக்கிறதும், யூடியூப் சேனல் எல்லாமே லைவா சீமானோட நியூஸ் அப்டேட் பண்றதும், சீமான் மேல விருப்பமே இல்லாதவங்க கூட சீமானுக்கு சாதகமாக நியூஸ் போடுறதும், சீமானுக்கு சாதகமா பேசுறதும் இப்போ நிலவிட்டு வருது. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் இப்போ சீமான் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை தான் பார்க்கறாங்க. ஊடகங்கள் தனக்கு ஆதாயம் இல்லாம ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே சமயத்துல நாம் தமிழர் கட்சி மூன்றாவது பெரிய கட்சியா உருவாகாது அப்படின்னு பேசப்பட்ட சமயத்துல தான் 2021 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது பெரிய கட்சியா உருவானதோடு மட்டும் இல்லாம, என்னதான் திமுக ஆட்சியில் இருந்தாலும் சீமான் மிகப்பெரிய ஆளுமையை பெற்றிருக்கிறதுனால ஊடகங்கள் சீமான் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா எப்ப வேணா இவர் எதிர்கட்சியாகவோ ஆளுங்கட்சியாகவோ மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஊடகங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு.